தமிழ்நாடு சிஎம் பத்தி அவ்வளவு போல்டா சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் வந்து விட்டாங்க. இல்ல நீங்க தமிழ்நாடு சிஎம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ரைஸ் பண்றீங்க, தப்பு. அவர் திரைப்படத்துல ஒரு காட்சி அமைக்கலாம், அது தவிர நீங்க அதை மாத்துறீங்க. இவரை சரி மாத்துறீங்க. சரி கேளுங்க. 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பஸ் இலவசம் தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ப நாங்க யாரும் சார் மென்ஷன் பண்ணி பாக்குறது? சரி, சானு சைக்கிள் இதெல்லாம் யார் கொடுத்தது? லேப்டாப் யார் கொடுத்தது? இந்த சிஎம் கொடுத்தாரா? யார் கொடுத்தாங்க? அது யார் கொடுத்தாங்க? லேப்டாப். ஆடு மாடு யார் கொடுத்தது? இல்ல தெரியல, எவ்வளவு கேட்டீங்களா கேளுங்க. அதுதான் பொதுவான சிந்தனையில் தான் சொன்னாங்க, எல்லா சிஎம் தான் சொன்னாங்க. இல்ல எல்லாருமே குடுக்குறாங்க, எல்லாம் குடுங்க. அந்த குடுக்கறத வச்சு காரணம் காட்டி அந்த குடுக்கறத காரணம் காட்டி மதுவை விற்காதீங்கன்னா சொல்றேன். குடுத்தாங்கன்னு சொன்னேன், இல்ல நீங்க சொன்னீங்க. நாங்க டைலாக் கூட என்ன சொல்றீங்க கவனிச்சீங்களா? உங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல, நீங்க கொண்டு வந்து இறங்கியே பேசலாம் சொல்லுங்க. நாங்க அடிஷூட் பண்ணல, நாங்க சொல்லுங்க தப்பு பண்றாங்க. சார் நாம வந்து ராஜாக்கி ஆட்சி அமையணும், காமராஜர் ஆட்சி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அப்படியே சொல்லுங்க. எல்லா முதல்வரையும் சொன்னீங்களா? எந்த முதல்வர் சொல்லுங்க? இல்ல அவர் சொன்னாரு ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்கன்னாங்க. ஆமா அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது இவரு வந்து 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுக்க பஸ் இலவசம். நீங்க எந்த சிஎம் சொல்ல வரீங்க? எல்லா சிஎம் 1971 இருந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாரையும் தான் படம் பார்த்துட்டு பேசுவோம். எல்லா முதல்வருமே தவறு செஞ்சிருக்காங்க. தவறுன்னு சொல்லல, இந்த சுத்தி காட்டிட்டாங்கன்னு சொல்றோம். சரி, தவறுன்னு சொல்லல. மனையில இருந்து கரைக்கக்கூடிய கல்லு பத்தி எதுவுமே சொல்லல. கல்லு வந்து ஒரு கல்லு வந்து ஒரு உணவு, அது வந்து மது கிடையாது. வணக்கம். நாங்கள் தான் சரக்கு படத்தில் ஒர்க் பண்ண முக்கியமான டெக்னீஷியன் எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார், எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம். இந்த படத்துடைய வசனகர்த்தா எழுச்சூர் அரவிந்தன். சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்றதை விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது. அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டாஸ்மாக் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை, அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது. டாஸ்மாக் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது, அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள், எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு. நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 17 வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான், நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு 13 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ ஏன் மதுக்கடைகள் வேணான்னு போராடுறது? என்ன சிக்கல் உங்களுக்கு? அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு 50,000 கையெழுத்தோ 1,00,000 கையெழுத்தோ வாங்குறீங்க. ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனா இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மதுக்கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கையெழுத்து கேட்டு வர்றது இல்லையே, என்ன காரணம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த சரக்கு. இப்பவும் கலாச்சாரம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்துல ஒரு வசனம் இருக்கும். இப்ப சமீப காலத்துல மதுக்கடைகள் திறந்தே இருந்தது, நம்ம இப்ப சமீப காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அதை தடுக்க தானே காவல்துறை, அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? அது நாங்க நகைச்சுவைக்காக அரசாங்கம் வந்து இல்ல அரசாங்கம் வந்து நாங்க இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது நாங்க இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்ல, எல்லா அரசாங்கமும் யாரெல்லாம் இதை வித்தாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தட்டாங்களோ அத்தனை அரசாங்கத்தையும் நாங்க கேள்விப்பட்டோம். சரிங்களா? ஆனா வந்து தமிழ்நாட்டுல டாஸ்மாக் தான் இருக்கு தவிர சாராயமும் மதுக்கடையும் கிடையாது.
சரிங்களா? ஏன் வந்து நீங்க இவ்வளவு போல்டா வந்து ஸ்டாலினே குறை சொல்றீங்க? மத்த கண்டிப்பா நம்ம குறை சொல்றோம், அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற விஷயத்தை சொல்லலாம். இல்ல இந்த சரக்கு படம் இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்ப நாங்க எடப்பாடியை குறை சொல்றதா நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா இல்ல டாஸ்மாக் தான் சொல்றோம். சென்சார்ல வந்து டாஸ்மாக்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால எல்லாமே டாஸ்மாக் எல்லாம் எடுத்துட்டு ஒயின் ஷாப்பு மதுக்கடைன்னு மாத்திருக்கோம். முன்ன இருந்தது வந்து டாஸ்மாக்னு தான் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல டாஸ்மாக்னு வரும். போர்டில் பிடிச்சிருப்பாங்கல்ல, அதுல கூட டாஸ்மாக்னு இருந்து அதை கூட அழிச்சு வச்சிருக்கோம். சென்சார் டைட்டு தான். தமிழ்நாடு சிஎம் பத்தி அவ்வளவு போல்டா சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் வந்து விட்டாங்க. இல்ல நீங்க தமிழ்நாடு சிஎம் ரைஸ் பண்றீங்க, தப்பு. அவர் திரைப்படத்துல ஒரு காட்சி அமைக்கலாம், அது தவிர நீங்க அதை மாத்துறீங்க. இவரை சரி மாத்துறீங்க. சரி கேளுங்க. 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பஸ் இலவசம் தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ப நாங்க யாரும் சார் மென்ஷன் பண்ணி பாக்குறது? சரி, ஃபேனு சைக்கிள் இதெல்லாம் யார் கொடுத்தது? லேப்டாப் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இந்த சிஎம் கொடுத்தாரா? யார் கொடுத்தாங்க? அது யார் கொடுத்தாங்க? லேப்டாப், ஃபேனு சைக்கிள் லேப்டாப் பாத்தீங்கன்னா ஆடு மாடு யார் கொடுத்தது? இல்ல தெரியல, எவ்வளவு கேட்டீங்களா கேளுங்க. பொதுவான சிந்தனையில் தான் சொன்னாங்க. எல்லா சிஎம் தான் அங்க சொன்னாங்க. இல்ல எல்லாருமே குடுக்குறாங்க. எல்லாம் குடுங்க. அந்த குடுக்கறத வச்சு காரணம் காட்டி அந்த குடுக்கறத காரணம் காட்டி மதுவை விற்காதீங்கன்னா சொல்றேன். குடுத்தாங்கன்னு சொன்னேன். இல்ல நீங்க சொன்னீங்க. நாங்க டைலாக் கூட என்ன சொல்றீங்க கவனிச்சீங்களா? உங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல. நீங்க கொண்டு வந்து இறங்கியே பேசலாம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணல. நாங்க தப்பு பண்றாங்க. சார் நாம வந்து ராஜாக்கி ஆட்சி அமையணும், காமராஜர் ஆட்சி. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அப்படியே சொல்லுங்க. எல்லா முதல்வரையும் சொன்னீங்களா? எந்த முதல்வர் இல்ல, அது சொல்லுங்க. இல்ல அவர் சொன்னாரு ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்கன்னாங்க. ஆமா அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது இவரு வந்து 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்தா பஸ் இலவசம். நீங்க எந்த சிஎம் சொல்ல வரீங்க? எல்லா சிஎம் 1971ல இருந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாரையும் தான் டைலாக்ல இருக்கு. படம் பார்த்துட்டு பேசுங்க. எல்லா முதல்வருமே தவறு செஞ்சிருக்காங்க. தவறுன்னு சொல்லல, இந்த சுத்திகாரி கொடுத்தாங்கன்னு சொல்றோம். சரி, தவறுன்னு சொல்லல. சரி. அணையில இருந்து கரைக்கக்கூடிய கல்லு பத்தி எதுவுமே சொல்லலீங்க சார். கல்லு வந்து ஒரு கல்லு வந்து ஒரு உணவு. அது வந்து மது கிடையாது. அது வந்து ஒரு உணவு. கல்லுன்றது ஒரு உணவு. அதை வந்து நீங்க இதோட சேர்க்காதீங்க. கல்லு வந்து உணவு தான். அது ஒரு பானம், ஒரு இது. இல்ல அது ஒரு பானம். அதை நீங்க வந்து போதை பொருளை ஆக்காதீங்க. அது மாதிரி மாத்தக்கூடாது. அது மாத்தக்கூடாது. ஆமா, கல்லு வந்து அப்படி கிடையாது. பல பேர் போராடிட்டு இருக்காங்க. கல்லை கொண்டு வரதுக்காக பல பேர் போராடுறாங்க. எல்லாம் எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்ல, எது வேணாங்கிறத வச்சுதான் நாங்க படம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு டாஸ்மாக் கல்லு குடிச்சீங்கன்னா உயிரிழப்பு இப்படி எல்லாம் ஏற்படாது. ஆனா இதனால வந்து தினம் 10 பேர் தாலி ஏற்றிட்டு இருக்காங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நாங்க மொத்தமா மது விலக்கு தான் கேட்கிறோம். எப்படி குஜராத் மாநிலத்துல மது விலக்கு இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வரணும்னு நாங்க சொல்றோம். இத படம் வந்து முடிஞ்ச போது அந்த மது வந்து சிஎம்ஏ வந்து முடிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 மாசத்துக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு விஷயம் ஓபன் பண்றீங்க. இப்படி கூட நடக்கலாம்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? தோன்றது இல்ல, ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறுத்த மாட்டாங்க. அந்த அதோட கருத்து என்ன தெரியுங்களா? இல்ல சார் இருங்க, என்ன பேச விடுங்களா, என்ன பேச விடுங்க. அதோட கருத்து என்ன தெரியுமா? அவங்களெல்லாம் சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தப்பு கிடையாது. அவங்க எல்லாம் தப்பு கிடையாது. தப்பு யார் தெரியுமா? பொதுஜனம் தான் தப்பு. அவங்க திறந்து வச்சிருந்தாலும் நீ ஏன் போற, நீ ஏன் வாங்கி குடிக்கிற? பொதுஜனமும் இதுக்கு ஒரு காரணம். நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? திறந்து வச்சிருக்காங்க அதனாலதான் நாங்க குடிக்கிறோன்னு. இங்க திருந்தது யாரு தெரியுமா? திருடனா பார்த்து தான் திருந்தணும். புரியுதுங்களா? நம்ம தான் திருந்த வேண்டியது. நாம வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு தான் அந்த லாஸ்டா அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். இப்படி ஏதோ ஆல்ட்ரா வந்துகிட்டே இருக்கும், எது வேணாலும் நடக்கும் பின்னாடி. ஆனா திருந்த வேண்டியது இங்க யாரு? பொதுஜனம் தான் திருந்தணும்.
இந்த படத்துல உடனடியா படம் சட்டமன்ற பார்க்கறதுக்கு எதிர்ப்பு குழுல உடனடியா அந்த காட்சி அமைப்பு வந்து டைரக்டா முதல்வர் வேற எதிர்ப்பு இல்ல சட்டமன்றம் கூடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் 4 படம் எடுக்கணும் நம்ம. அதான் சொல்றேன். புரியுதுங்களா? இதே கேரளால தான் மது நிறுத்துறாங்க சார். ஆனா இன்னைக்கு போதைக்காக பல வழியில் வந்து போறாங்க ஜனங்களா. ஒண்ணு பாத்தீங்கன்னா சார் நீங்க குஜராத் எடுத்துக்கவே இல்லையா சார்? ஸோ இந்த மாதிரி அதிகமாயிடுச்சு. குஜராத்துக்கு அந்த ஊருக்குலாம் அதுதான். ஜிஎஸ்டி அதுதான் சொல்றேன். இங்க வந்து திருந்த வேண்டியது நம்ம திருந்தணும் முதல்ல. கிடைக்குதுங்கிறது நம்ம வந்து மனசு வச்சு நம்ம திருந்தணும். நாம வந்து திருந்தணும். நம்மளோட குடும்பத்தை முதல்ல நம்ம நினைக்கணும். நம்ம பிள்ளை பொண்டாட்டியை நினைக்கணும். அப்படி நம்ம முதல்ல நினைச்சு நம்ம திருந்தணும். அதுதான் தீர்வு. இங்க அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்க தீர்வு ஆகாதுன்றதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வடபழனியில கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க சார். பெரும்பாலும் பேர் 40 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்காங்க. வடபழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்து ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல யாரும் 80 வயசுல சாகல, 85 வயசுல சாகல, 40 வயசுல 45 வயசுல சாகலாம் செத்துருக்கான்னா 10க்கு 8 பேர் குடியினால் தான் செத்துருக்கு. சரி சார், நீங்க படம் பார்க்கறதுக்கு இப்போ 2 கட்சிக்காரங்க கூட்டு வந்தீங்க, மது குடிப்போம் சட்டம். அவங்க மதுவை எடுத்து, அதாவது நீங்க முடக்குனீங்கன்னா அவங்க சவுண்ட் கொடுப்பேன்றவங்கள கூட்டு வந்து படம் பார்க்கறதுக்கு இருக்காங்க. இல்ல அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அது ஆதரவு இல்ல ஆப்போசிட் ஆவரவங்களை கூட்டு இல்ல ஆப்போசிட் அவரும் கிடையாது. அப்படி நீங்க ஏன் வந்து மதுவை ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்களே இது பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெரிவிக்கிறதுக்கு அவங்களை கூப்பிட்டு வந்து காட்டுறோம். மதுவை ஊக்கப்படுத்துறாங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இன்னல்கள் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கூப்பிட்டு வரோம். ஒவ்வொருத்தரா பேசுங்க சார், ஒவ்வொருத்தரா பேசுங்க, அப்பதான் கிளியரா கிடைக்கும். சார் உங்க படத்தின் மூலமா மது விலக்கு நடக்குதா இல்லையோ, இந்த குறைஞ்சபட்சம் இந்த 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவாவது கம்மியாகும் நினைக்கிறீங்களா? கம்மி ஆகணும் நினைச்சுதான் சார் எடுக்கிறோம். நடக்குது நடக்கல, அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமே இருக்க முடியுமா? நாம நம்மளான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம். கல் விட்டு எடுப்போம், கனி விழுந்தா சந்தோஷம். வேலையா நம்ம முயற்சி பண்ணுங்கிற சந்தோஷம். இது வரைக்கும் எந்த ஒரு பாசன விஷயம் பாத்தீங்கன்னா ரசீது கொடுக்குறது இல்லை. அதனால அவன் மது கொடுத்தா செத்தானா இல்ல வேற என்ன செத்தானா எதுவும் தெரியல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்டு செத்தானால அதுக்கு முன்னாடி மது குடிச்சிருக்காங்க சார் அபூர்வம். பரோட்டா இல்ல அதான் சொல்லுவாங்க சார். ஏன் சார் அதை பத்தி நீங்க பாச மாட்டீங்க படத்துல? சார் நான் எது அதீதமா இருக்கும் அதை பத்தி தான் சார் பேசணும். சார் 100% எது இருக்கோ அதை பத்தி தானே பேசணும். நான் 10% நான் ஏன் பேசணும்? 90% மதுவினால இறக்குறான்னு சொல்றேன். நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சர்கள் ஒரு ஆக்சிடென்ட், கல்யாணம் ஆகி மறு வீட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சு பைக்ல வந்திருக்கான். அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். கல்யாணம் ஆகி வெறும் 15 நாள்ல. அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க ஒரு மரணத்தை தான் நம்ம பதிவு பண்றீங்க. நீங்க வந்து குறையால தினமும் ஒரு 100 மரணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது யாரும் தெரியல மதுதான் குடிச்சா செத்தானா சார். பேப்பர்ல உங்களுக்கு தெளிவா பேப்பர்லயே கொடுத்துருக்கான். அவன் குடி போதையில் அவர் வண்டி ஓட்டும் பொழுது அவர் வந்து அடிபட்டு ரசீது எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே, அதுக்காக என்ன சொன்னீங்களான்னு சார். கேக்குறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, கிட்ட வந்து ஊதுனாலே போதும். அதுக்கு ஒரு காட்சி இருக்குது இல்ல, பாட்டில்ல என்ன இருக்குன்னே போடல, ரசீது எப்படி தருவாங்க? அந்த பாட்டில் என்ன கலந்துருக்கு என்னன்னு இருக்குதுன்னு இருந்தாதான் உங்களுக்கு எது கொடுப்பாங்க. நீங்க நீங்க குடிச்சீங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு ஆகக்கூடாது. அதெல்லாம் அவங்க போடுறது. அது மட்டும் இல்ல, அவங்க தான் போர்ட்ல முதல்ல வச்சிருக்காங்களே, மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி தெளிவா வச்சிருக்காங்க. அண்ணே நம்ம தமிழ் படம் எடுத்திருக்கோம், அதுக்காக பேசுங்க சார். இந்த படத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டாரோ எங்களுக்கு அதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அப்பப்போ குடிப்பேன், அதே நிறுத்தணும்னு தோணுது. மன்சூர் அலியா நிறுத்தி இருக்கிறாரா? அது எனக்கு தெரியாது. அது வந்து அவரோட நீதி இல்ல சார், இல்ல நம்ம முதல்ல அப்படி யாருமே நீதி சொல்ல முடியாது சார். அப்படிலாம் யாருமே நீதி சொல்ல முடியாது. கண்ணதாசன் மாதிரி மன்னிக்கணும், கவிஞர் கண்ணதாசன் மாதிரி மிகப்பெரிய அந்த மது விரும்பி யாருமே கிடையாது. அவர் எத்தனை பாட்டுல சொல்லியிருக்காரு, அவரை நீங்க சொல்லாதுன்னு தெரிஞ்சிங்களா? கண்டிப்பா படம் வந்து மன்சூர் அலியா படம் மாதிரியே இல்லை, வேற லெவல்ல இருக்குது, லாஜிக்காவும் இருக்குது. அந்த பழகருப்பையா நாஞ்சில் சம்பத்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, மிக சிறப்பா இருக்குது எல்லாம். கே சிவகுமார் இந்த டீம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்ன்னு நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் விட்டு வைக்கல, சிறப்பாக இருக்குது. இந்த படத்தால் ஏதாவது மாற்றம் தமிழ்நாட்டிலையும் இந்தியா லெவலையும் ஏற்பட்டு அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மினிஸ்டர் மதுவால தான் உள்ள போனாரு. 2வது ஒரு மினிஸ்டர் போட்டிருக்காங்க, அவர் கூட்டு வந்து இந்த படத்தை பார்க்க வைப்பீங்களா? எப்பவுமே அங்க பொது வழியில ஒரு படம் இப்ப நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னதான் சொல்லிருக்காங்க அந்த படத்துல அப்படின்னு அவரு வந்து பார்த்தாருன்னா நாங்க வரவேற்கிறோம். இதை நாங்க அழைப்பதை கொடுத்து
சொல்லுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியாக இப்போ வீட்டில் சொல்ல முடியாது. ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரக்கூடாது. அவர் விருப்பம் தான் கண்டிப்பாக வரும். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.